நாராயண நாராயண. பிரபு, நந்தகுமாரர் எந்த உபாயத்தை பற்றி பேசுகிறார்? பாவி கம்சனுக்கு அவன் செய்த கர்மங்களின் பலன் கிடைக்கும் நேரம் இப்பொழுது வரவில்லை. நந்தகுமாரர் மதுராவுக்கு செல்வதற்கு ஏன் இவ்வளவு உற்சாகம் காட்டுகிறார்? இதில் கண்ணனுடைய உபாயம் ஏதுமில்லை. மாறாக அன்னை தேவகியின் அன்பு உள்ளது. அதுவே கண்ணனை மதுராவை நாடி செல்ல ஈர்க்கிறது. தேவரிஷி, அக்கிரமங்கள் புரியும் கம்சனுக்கு தண்டனை வழங்கும் நேரம் இப்பொழுது கனியவில்லை என்பது உண்மைதான். இருப்பினும் அன்னை தேவகிக்கு தரிசனம் அளிக்கும் தருணம் கனிந்து விட்டது. தேவரிஷி, திருமணத்திற்கு முன்பே அன்னை தேவகி கண்ணனை பற்றிய கனவை கொண்டிருந்தார். அவரது நம்பிக்கை, அவரது சுவாசம், அதிலும் கண்ணனே வாசம் புரிகிறார். இன்று அவருடைய இத்தனை வருட காத்திருப்பிற்கும் அவரது அன்பிற்கும் பலன் கிடைக்கும் தருணம் வந்துவிட்டது. தேவரிஷி, ஆதலாலேயே கண்ணன் இன்று மதுரா செல்வதற்கு இத்தனை அதீத உற்சாகம் கொள்கிறார். நாராயண நாராயண. பிரபு, அவ்வப்போது நான் சிந்திப்பதுண்டு, கம்சன் ஒரு புதிய தர்மத்தை உருவாக்குகிறானோ என்று. ஆனால் அந்த ஆணவக்கார கம்சனோ தனது கர்மங்களால் தமது லீலைகளில் தான் பங்கு கொள்கிறான். பிரபு, தேவரிஷி, கம்சன் போன்ற அகங்காரம் கொண்ட மனிதன் எண்ணுவது அவர்கள் செய்யும் தீர்மானத்தின் பலனாகவே இப்புவி இயங்குகிறது என்று. இருப்பினும் அவர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். அவர்களால் தமது பிறப்பையே தீர்மானிக்க இயலாது. அது மட்டுமின்றி நேரக்கூடிய மரணத்தையும் தடுக்க இயலாது. பிரபு, இதன் அர்த்தம் ஒன்றுதான். இப்பொழுது கண்ணன் மதுராவிற்கு செல்வது அதுதான் விதி. யசோதா, நில். நான் சொல்வதை கேள். நான் எதையும் கேட்க தயாராக இல்லை. யசோதா, நான் சொல்வதை புரிந்து கொள். இங்கு பார், கண்ணன் மதுராக்கு செல்வது மிக மிக அவசியமாகும். நாம் இப்பொழுது கம்சனுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். ஏனென்றால் கண்ணன் நம் பிள்ளை என்ற தேவகியின் பிள்ளை அல்ல. தாம் சொல்ல விரும்புவது என்ன? நமது கண்ணன் நமது பிள்ளைதான் என்று இந்த உலகிற்கு நாம் நிரூபிக்க வேண்டுமா? அது முடியாது. கண்ணனை நான் தான் பெற்றெடுத்தேன். அவன் நமது பிள்ளை. இந்த உலகிற்கு அதை நிரூபித்து காட்ட எனக்கு விருப்பமில்லை. யசோதா, சற்று பொறு. சரி, ஒருவேளை கண்ணன் மதுரா வருவதற்கு மறுத்துவிட்டால் அதன் பிறகு நீ என்ன சொல்கிறாயோ அதை மறுக்காமல் கேட்கிறேன். கண்ணா, என் அருகில் வா. சொல்லுங்கள் அம்மா. கண்ணா, நீ உன் தாயை வேதனைப்படுத்தி மதுரா செல்ல விரும்புகிறாயா? இல்லை அம்மா. அப்பா, நான் மதுரா செல்வேனோ மாட்டேனோ, ஆனால் நான் என் தாயை வேதனைப்படுத்த மாட்டேன். கண்ணன் எப்பொழுதும் தன் தாய் சொல்வதை தான் கேட்பான். இதை கேட்டீர்களா? கண்ணன் மதுரா செல்ல விரும்பவில்லை. ஆனால் என்னை தான் யாரும் புரிந்து கொள்வதில்லையே. தாயே, நான் இருக்கிறேன். தாங்கள் கவலைப்படாதீர்கள். நான் நன்றாக அறிவேன் உங்கள் மனதில் இருப்பதை. அம்மா, நான் உங்களை எப்பொழுதும் வேதனைப்படுத்த மாட்டேன். இல்லையா அம்மா? யசோதா, இங்கே பாருங்கள், என் கண்ணன் உயிருக்கு எங்கே ஆபத்து உள்ளதோ அங்கு வாழ எனக்கு விருப்பம் இல்லை. வா கண்ணா. யசோதா, யசோதா! ஏதேனும் செய்யுங்கள் மன்னவா. இதுவரை நான் அமைதியாக இருந்து விட்டேன். ஆனால் கோகுலத்து சிறுவர்களுக்கு என்ன ஆபத்து அக்ரூரரே? மன்னவா, கம்சன் அவர்களை மதுராவிற்கு அழைத்திருக்கிறான், தனது மகா உற்சவத்தில் கலந்து கொள்வதற்காக. ஆனால் இன்று எனக்கென்னவோ இதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதாக தோன்றுகிறது. அக்ரூரரை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை. சிறுவர்களின் உயிருக்கு மட்டும் எந்த ஆபத்தும் நேரக்கூடாது. அறிந்து கொள்ளுங்கள் அக்ரூரரே. கம்சனின் திட்டம் என்ன என்பதை அறிந்து வாருங்கள். விரைவாக செல்லுங்கள். தங்கள் ஆணைப்படியே மன்னா.
யசோதா, ஒரு கணத்தில் நீ இத்தனை பெரிய முடிவெடுத்திருக்கிறாயா? நீ கோகுலத்தை விட்டு செல்ல போகிறாயா? அக்கா, நான் இந்த கோகுலத்தில் இருந்தால் எனது கண்ணனை மதுராவிற்கு அனுப்பும் முயற்சி நடந்து கொண்டே இருக்கும். அதனால் என் கண்ணனை அழைத்துக் கொண்டு இங்கிருந்து செல்ல போகிறேன். யசோதா, அப்படி என்றால் உனது வீடு, குடும்பம்? அக்கா, யசோதாவை பொறுத்தவரை அவளது கண்ணன் மட்டும்தான் அனைத்துமே. நான் இப்போது செய்யும் அனைத்துமே எனது கண்ணனுக்காக மட்டும்தான். யசோதா, யசோதா, நீ கண்ணன் மீது வைத்துள்ள அன்பை நான் நன்கு அறிவேன். ஆதலால் உன்னை நான் தடுக்க மாட்டேன். ஆனால் இப்படி செய்வதால் கோகுலத்தில் உள்ள குழந்தைகளுக்கு மிகவும் ஆபத்து ஏற்படலாம். ஒரு தாயின் கடமையை தான் நான் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன். கண்ணா, கண்ணா, நீ உனது அண்ணன் பலராமனை விட்டு செல்கிறாயா கண்ணா? பலராமன் அண்ணா, நான் உங்களை விட்டு செல்லவில்லை. நான் என் அம்மாவுடன் செல்கிறேன். வாருங்கள் அம்மா. யசோதா, பிரபு, நந்தகுமாரரின் செய்கை புரியவில்லையே. அவர் அன்று மதுராவுக்கு செல்வதற்கு யோசனை வழங்கினார். ஆனால் இப்பொழுது தாய் யசோதாவுடன் கோகுலத்தை விட்டே செல்கிறாரே. நந்தகுமாரர் தனது லீலைகளால் இந்த உலகையே வியப்படைய வைத்து விடுகிறார். தேவி, இது அவருடைய லீலை அல்ல. இதில் வியக்கவும் ஏதுமில்லை. கண்ணனுடைய செய்கை அனைத்தும் அவர் தாயின் விருப்பமே ஆகும். ஆனால் பிரபு, நந்தகுமாரர் தாய் யசோதாவை ஏன் தடுக்கவில்லை? தேவி, ஓர் சிறிய பாலகனால் தனது தாயை எவ்வாறு தடுக்க இயலும்? கண்ணன் மட்டுமல்ல, மாறாக இப்புவியில் உள்ள அனைத்து குழந்தைகளும் அதீத நம்பிக்கை வைத்திருப்பது தங்களையும் விட தன் தாயின் மீது. ஏனெனில் அவர்கள் இவ்வுலகை தங்களுடைய தாயின் வழியாகவே காண்கின்றனர். அப்படி இருக்கையில் கண்ணன் தன் தாயை வேதனைப்படுத்தி எந்த ஓர் முடிவையும் சுயமாக தானே எடுப்பாரா தேவி? நீங்கள் சொல்லுவதின் அர்த்தம் நந்தகுமாரர் மதுராவுக்கு செல்ல மாட்டார் என்பதா? இல்லை தேவி. இதன் அர்த்தம் யாதெனில், அன்பு நிறைந்த அன்னை யசோதா தாமாகவே முன்வந்து அனுமதி அளிக்காத வரையில் கண்ணன் மதுரா செல்ல மாட்டார் என்பது. பசுக்கள், தாயே முன்னால் பாருங்கள், பசுக்கள் வழியை மறைத்து நிற்கின்றன. அட,
கன்றுக்குட்டிகளுமா? தாயே, நான் கன்றுக்குட்டியை பார்க்க போகிறேன். என்னை கீழே இறக்கி விடுங்கள். அட, கன்றுக்குட்டி, நலமாக இருக்கிறாயா? கன்றுக்குட்டி, நீ இங்கே? இத்தனை பசுக்களை ஏன் அழைத்து வந்திருக்கிறாய்? பாருங்கள் தாயே, பசுக்கள் நம்மை பின்தொடர்ந்து வருகின்றன. பசுக்களை பின்தொடர்ந்து வராதீர்கள். நாங்கள் அந்த கம்சனுக்கு பயந்து வேறு இடத்திற்கு செல்கிறோம். கிராமத்தை விட்டு தொலைவாக. அப்படித்தானே தாயே? அப்படியா? தாயே, பசுக்கள் சொல்கின்றன அனைவரும் கூடி வாழ்வதுதானே வாழ்வு. அப்படி இருக்கும் பொழுது பலராமன் அண்ணன் அப்பா இல்லாமல், கோபியர்கள் இல்லாமல், அது மட்டுமல்ல என் நண்பர்கள் இல்லாமல் நமது வாழ்வு வாழ்வாக இருக்குமா தாயே? கண்ணா, அதை விடு. வா கண்ணா, வா. தாயே, இதை நான் சொல்லவில்லை. பசுக்கள் தான் அப்படி கேட்டன. தாயே, எனக்கும் கூட உங்களைப் போலதான் அழகு அழகியாக வருகிறது. தாயே, நான் உங்களுடன் வருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இவர்கள் யாரும் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்களா? கண்ணா, உனது பாதுகாப்பை நினைத்துதான் நான் கவலை கொள்கிறேன். தாயே, வாழ்வு அமைவது மக்களால் தான். நமது வாழ்வில் யாருமே இல்லை என்றால் பிறகு பாதுகாப்பாய் இருப்பது என்ன பலன் கொடுத்துவிடும் தாயே? விரைவிலேயே நமது வீட்டிற்குள் பாலகோபாலனின் சத்தம் கேட்க போகிறது. அப்படியா? அப்படி என்றால் காமேஸ்வர் விரதத்தை நானும் கடைபிடிக்கிறேன். நம் குழந்தைக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா? கம்சனுக்கு சந்தேகம் பிறந்துவிட்டது. மகாராணி தேவகியின் 8வது குழந்தை இங்கே கோகுலத்தில் இருக்கிறான் என்று. தாயே, நீங்கள் சொல்வீர்கள் அல்லவா, நாம் இந்த வாழ்க்கையை பயந்து வாழக்கூடாது, நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று. இன்று நாம் பயந்து ஓடி போனால் இதன் பின் எதிர்கால வாழ்க்கையை வாழ முடியுமா அம்மா? சரி அம்மா, நான் உங்களுடன் வருவதற்கு தயாராக இருக்கிறேன். வாருங்கள் அம்மா. நாம் இந்த வாழ்க்கையை பயந்து வாழக்கூடாது, நிமிர்ந்து வாழ வேண்டும். இன்று நாம் பயந்து ஓடி போனால் அம்மா, அதன் பிறகு எதிர்காலத்தை வாழ முடியுமா அம்மா? கோகுலவாசிகளே, அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள். மிகுந்த முயற்சிக்கு பின்பு கூட என்னால் யசோதாவுக்கு புரிய வைக்க முடியவில்லை. அவள் தன் மகன் கண்ணனுக்காக எல்லாவற்றையும் மறந்து சென்று விட்டாள். என்னையும் சேர்த்துதான். அதனால் தங்கள் குழந்தைகளை மதுராவுக்கு அனுப்புவதும் அனுப்பாமல் இருப்பதும் தங்களுடைய விருப்பம். அதற்கு முழு சுதந்திரம் இருக்கிறதா? அப்பா, கண்ணா, கண்ணா, கண்ணா,
அம்மா எங்கே? அப்பா, அம்மாவும் வந்துவிட்டாள். எங்கே? அம்மா, நந்தரே, என்னை தாங்கள் மன்னித்து விடுங்கள். பிள்ளை பாசம் என் கண்களை மறைத்து விட்டது. ஒரு கணம் நான் அனைத்தையும் மறந்து விட்டேன். இந்த கோகுலமே எனது குடும்பம்தான். கோகுலத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளும் எனது குழந்தையைப் போலதான். நீங்கள் அனைவரும் எடுத்த முடிவிற்கு இனி நானும் துணையாக இருப்பேன். எனது கண்ணனும் மதுரா செல்லட்டும். யசோதா, நீ என்ன கூறுகிறாய்? நந்தரே, இங்கிருக்கும் அனைத்து குழந்தைகளும் கம்சனின் சந்தேகத்தை தீர்க்க மதுரா செல்லும் பொழுது எனது கண்ணன் அதில் பங்கு கொள்ளாமல் இருந்தால் எப்படி? ஆனால் யசோதா... நந்தரே, இன்று நான் என்னுடைய பயத்தில் என்னுடைய கண்ணனை தடுத்து விட்டேன் என்றால் எதிர்காலத்தில் அவன் எப்பொழுதும் பயத்தை எதிர்கொள்ளவே மாட்டான். அம்மா, 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 கவலைப்பட வேண்டாம். உனது கண்ணன் யாருக்கும் அஞ்ச மாட்டான். நந்தரே, எனது கண்ணனை மதுராவிற்கு அழைத்து செல்லுங்கள். கம்சனிடம் அவசியம் இதை தெரிவியுங்கள். எனது கண்ணனை சரியாக அடையாளம் காண வேண்டும் என்று. இவன் யசோதையின் கண்ணன், தேவகையின் மகன் அல்ல. நாராயண நாராயண. பிரபு, அறியாமையால் தாய் யசோதா என்ன வார்த்தை கூறிவிட்டாள்? நந்தகுமாரர் அவர்கள் தனக்கு மட்டும்தான் பிள்ளை என்று. ஆனால் உண்மை அதுவல்லவே பிரபு. ஸ்ரீகிருஷ்ணர் இந்த உலகத்தில் அவதரித்தது, அதுவும் தாம் இந்த உலகத்தில் மனித ரூபம் எடுத்தது எல்லாம் தேவி தேவகியின் எண்ணப்படிதான் சாத்தியமாகியிருக்கிறது பிரபு. தேவரிஷி, தாம் கூறுவது உண்மைதான். அன்னை தேவகி இந்த குழந்தையை எண்ணி கற்பனை செய்தாரோ இந்த உலகம் அதர்மத்தின் வீழ்ச்சிக்காக எந்த கிருஷ்ணரை எதிர்பார்க்கின்றதோ, இனி வரும் காலங்களில் பாலகன் கிருஷ்ணன் பரம அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ணராக மாறப்போவது அன்னை யசோதையின் முடிவின்படியே அமையும். பிரபு, தேவி தேவகி கண்ணனை பெற்றெடுப்பதற்காக தனது வாழ்வில் அனைத்தையுமே தியாகம் செய்தாள். அவரின் இந்த தியாகத்திற்கு இந்த உலகில் எதுவுமே ஈடில்லை. அப்படி இருக்கும்பொழுது அன்னை யசோதாவின் இந்த மனோபாவத்தை இந்த உலகம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் பிரபு? தேவி, தாம் கூறுவது சரிதான். தர்மத்தின் பாதையில் செல்வதற்காக அன்னை தேவகி தமது வாழ்க்கையின் அனைத்தையும் பலி கொடுத்து விட்டார், தனது 8 சிசுக்களின் உயிரையும் சேர்த்து. ஆனால் அச்சமயத்தில் கண்ணனுடைய பிறப்பு நிகழவில்லை தேவி. நான் இந்த உறுதியை அளிக்கிறேன். அதாவது நான் எனது 8வது வாரிசை பிறந்த உடனேயே நானாகவே வந்து உங்களிடம் தந்து விடுகிறேன். அன்னை தேவகி கண்ணனை பற்றிய கனவை மட்டுமே கொண்டார். ஆனால் கண்ணன் அன்னை யசோதாவின் உயிர். கண்ணனுக்குள்ளேயே அவர் உயிர் மறைந்துள்ளது. தனது கண்ணன் என்று அவர் சுவாசிப்பதையும் தவிர்க்கிறார். தேவி, கண்ணன் மீது அன்னை யசோதா வைத்துள்ள அன்பு அன்னை தேவகியின் அன்பை விட ஆழமானது. அப்படி இருந்தும் கூட அன்னை யசோதா கண்ணனை கம்சனிடம் அனுப்பப் போகிறார். தர்மத்தை காப்பதற்காகவே தன் உயிரினும் மேலான கண்ணனுடைய உயிரை
ஆபத்தில் உட்படுத்துகிறார். ஆதலால் இவ்வகையில் அன்னை யசோதா உரைப்பது, அதாவது கண்ணன் தனக்கே உரியவன் என்பது, அவரது மனோபாவத்தை இந்த உலகமும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் தேவி. எங்கள் இறைவா, 4 கரத்தானே, என்ன விபரீதம் நிகழப் போகிறது? எந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக இத்தனை வருடங்கள் அனைத்தையும் நான் பொறுத்துக் கொண்டேனோ, இன்று அதே குழந்தையை கம்சன் கோகுலத்தில் இருந்து மதுராவிற்கு அழைத்து வந்திருக்கிறான். எங்கள் இறைவா, இதுதான் கம்சனின் முடிவு காலமா அல்லது புதிதாக வரப்போகும் ஆபத்தின் ஆரம்பமா? பிரபு, பிரபு, எனது மைந்தன். பிரபு, இப்பொழுது தாங்கள் தான் அவனை காக்க வேண்டும் பிரபு. தாம் தான் அவனை காக்க வேண்டும். பிரபு, ஒரு தந்தையின் இதயம் தனது மைந்தனுக்கு ஏற்பட போகும் ஆபத்தை கேட்ட மாத்திரத்திலேயே எவ்வளவு வேதனைப்படுகிறது. தேவி, மன்னர் வாசுதேவருக்கு ஓர் அச்சம் உள்ளது. அவர் வருடக்கணக்கில் மேற்கொண்ட தவம், அவர் அளித்த பலிதானம், அவரது தியாகம், இவை அனைத்தும் வீணாக கூடாதென்று. அவரது பயத்தை போக்குவதற்கு நம்மால் எதுவும் செய்ய இயலாதா பிரபு? தேவி, அச்சத்தை நாம் நம்பிக்கையால் மட்டுமே போக்க இயலும். மகாராஜா, தமது கண்ணில் கண்ணீரா? என்ன நேர்ந்தது? நான் அறிவேன். தாம் நமது 8வது குழந்தையின் பாதுகாப்பை பற்றி கவலை கொண்டிருக்கிறீர்கள், அப்படித்தானே? தேவகி, அவ்வப்பொழுது என் மனம் அச்சத்தால் நடுங்குகிறது. நமது இத்தனை வருட தவம் வீணாக போய்விடக் கூடாது என்று. நமது மைந்தன். இல்லை மகாராஜா, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். கம்சன் என்ன, இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் நமது குழந்தையை ஒன்றும் செய்ய இயலாது. ஏன் என்று தெரியுமா? ஏனென்றால் தேவகி தனது மைந்தனை பெற்றெடுத்ததே இதற்காகத்தான். அவன் இவ்வுலகில் பிறந்ததே அந்த பாவி கம்சனை அழிப்பதற்காகத்தான். அதனால் கம்சனின் அழிவு ஏற்படாத வரையில் நமது குழந்தையை எந்த ஆபத்தும் நெருங்கக்கூட முடியாது. நாராயண நாராயண. பிரபு, அன்னை தேவகியின் இந்த நம்பிக்கை வணக்கத்திற்குரியது. ஆனால் எனக்கு ஒன்று புரியவில்லை. இந்த மன்னர் வசுதேவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரம் பற்றின அசரீரி கேட்டார். இவர்தாம் தன் கண்ணெதிரே உறுதியான சிறை கதவுகள் திறக்க கண்டார். ஆனால் தேவி தேவகியோ இவை எவற்றையும் காணவில்லை. அவர் முழு நம்பிக்கையில் நிறைந்திருக்கிறார். இது எப்படி சாத்தியமானது பிரபு? தேவரிஷி, அச்சமும் சந்தேகமும் நம்மை உண்மை நிலையிலிருந்து தூரப்படுத்தும். எதுவரை அன்னை தேவகியின் மனதில் பயம் இருந்ததோ அதுவரையில் அவரும் இது போலத்தான் கவலையுற்றார். ஆனால் இப்பொழுது அவர் தம் மனதில் அச்சம் என்பதில்லை. கம்சனை பற்றியும் இல்லை, வரவிருக்கும் காலங்களை பற்றியும் இல்லை. ஆதலால் அவரது நம்பிக்கை வலிமை அடைந்து விட்டது. சத்தியமானது சில காலங்களுக்கு மறைந்திருக்கலாம், ஆனால் தோல்வியுறுவதில்லை. நாராயண நாராயண. கண்ணா, எப்பொழுதும் தந்தையை விட்டு பிரியக்கூடாது. எங்கேயும் தனியாக செல்லக்கூடாது. சரி அம்மா. இந்த பானைகளில் மாலை எதற்கு? இதற்கு பதில் நந்தராணி தான் சொல்ல வேண்டும். யசோதா, இது என்ன? இதில் பதில் கூறும் அளவிற்கு என்ன உள்ளது? என்னால் தான் என் மகனுடன் மதுராவிற்கு வர இயலவில்லை. வெண்ணையை அனுப்பி வைக்கலாம் அல்லவா?
தாமோதரன் அண்ணா, நான் கண்ணன் அருகில் இருக்கப் போவதில்லை. ஆனாலும் எனக்கு தெரிந்துவிடும் என் கண்ணனுக்கு எப்பொழுது பசி எடுக்கும் என்று. ஒருவேளை உங்களுடைய ஞாபக மறதியால் என் கண்ணன் பசியுடன் இருந்தால் அதற்கு பிறகு உங்களுக்கு கோகுலத்திற்கு வர அனுமதி இல்லை. 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை வெண்ணெயை கொடுக்க வேண்டும். புரிகிறதா? நந்தராணி, தமக்கு அந்த கவலை வேண்டாம். இப்பொழுது என் ஞாபக மறதிக்கு மருந்திருக்கிறது. நான் என்னை வேண்டுமானாலும் மறக்கலாம், ஆனால் கண்ணனுக்கு வெண்ணெய் ஊட்டுவதை மட்டும் மறக்க மாட்டேன். ஆஹா. சரி, செல்லுங்கள். இதை எடுத்து வண்டியில் வையுங்கள். நந்தரே, நான் தங்களுடன் என் கண்ணனை அனுப்பி வைக்கவில்லை, எனது உயிரையே அனுப்புகிறேன். அதை பார்த்துக் கொள்ளுங்கள் நந்தரே. என் கண்ணனுக்கு சிறிதளவு தீங்கு நேர்ந்தாலும் இந்த யசோதா உயிருடன் இருக்க மாட்டாள். யசோதால் ஏன் இப்படி கூறுகிறாய்? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. அம்மா, நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். நான் எப்படி செல்கிறேனோ அப்படியே திரும்பி வருவேன். ஆனால் நான் திரும்பி வரும்பொழுது எனது அம்மாவை இப்படியே புன்னகையுடன் பார்க்க வேண்டும். கண்ணா, யசோதா, புறப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. கோகுலவாசிகள் அனைவரும் காத்திருக்கிறார்கள். விடவே மாட்டா யசோதை தாயே, அன்பில் தானே பிணைந்தான் கண்ணன். எங்கே கண்ணன் சென்று வந்தாலும் அம்மா தேடி பிடித்தே வருவா. அம்மா இவனை விடவே மாட்டா. தாகமும் பசியும் மடம் பிடித்தாலும் அன்பு கட்டதை அவிழ்க்காதிருந்தாள். பிடிவாதத்தையே குறைக்காதிருந்தாள். எப்படியாவது நான் கோகுலத்து குழந்தைகள் மதுராவிற்கு வருவதற்கு முன் கம்சனின் திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போதே சென்று பார்க்கிறேன். கடவுளே, தாங்கள் இங்கு? அக்ரூரரே, தாம் இங்கு? மன்னவா, நான் இங்கு சிறையை பார்வையிட வந்தேன். நானும் பார்வையிடத்தான் வந்தான். ஆனால் கடவுள் கம்சனின் திவ்ய திருஷ்டி கூறுகிறது, நீ குழந்தைகளை நான் எவ்வாறு கொல்லப் போவதாக இருக்கும் திட்டத்தை அறிந்து கொள்ள வந்திருப்பதாக தெரிகிறது. இல்லை இல்லை கடவுளே, அப்படியெல்லாம் நான் சிந்திக்கவே மாட்டேன். நீ சிந்திக்க வேண்டும். ஏதாவது ஒரு தந்திரத்தை சிந்தித்து சொல் அக்ரூரா. அதன் மூலம் கோகுலத்தின் பாலகோபாலர்கள் கொல்லப்படவும் வேண்டும். கடவுள் கம்சன் மீது யாருக்கும் சந்தேகம் வராமலும் இருக்க வேண்டும். அக்ரூரா, நீ கோகுலத்து சிறுவர்களை யமலோகத்துக்கு அனுப்பும் திட்டத்தை தீட்டு. நான் அவர்களை வரவேற்க தயாராக இருக்கிறேன். அக்ரூரா, ஒருவேளை சிறுவர்களை கொல்லும் உன்னுடைய திட்டம் வெற்றி பெற்று விட்டால் தேவகியையும் வசுதேவனையும் நீதான் கொல்ல வேண்டும். பிரபு, நந்தகுமாரர் மதுராவுக்கு செல்வதை காணும் பொழுது
அன்னை தேவகியை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நந்தகுமாரரை நினைத்து கவலையாகவும் உள்ளது. ஒருவேளை கம்சனின் சதி வெற்றி பெற்றுவிட்டால், ஒருவேளை கம்சனுக்கு நந்தகுமாரரை பற்றி தெரிந்துவிட்டால் நந்தகுமாரரின் நிலை என்ன ஆகும் பிரபு? தேவி, கம்சனுடைய நகரத்தில் கண்ணன் என்னென்ன செய்ய போகிறாரோ அவை யாவும் கண்ணன் மதுராவை சென்றடைந்த பின்னரே தெரியும் அல்லவா? நிறுத்துங்கள், 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 நிறுத்துங்கள். கோகுலவாசிகளே, இன்று இரவு நாம் இங்குதான் ஓய்வு எடுக்கப் போகிறோம். தீ மூட்டுவதற்கு விறகுகளை ஏற்பாடு செய்யுங்கள். அப்பா, நான் ஒன்று அறிய விரும்புகிறேன். அந்த பாலகன் யார்? அதாவது அந்த கம்சனின் எதிரி. கண்ணா, அந்த பாலகன் தேவி தேவகிக்கும் மகாராஜா வசுதேவருக்கும் பிறந்த 8வது குழந்தை. அம்மா தேவகி, அவர்கள் தானே அந்த கொடிய சிறையில் வசிக்கிறார்கள். அவர் அந்த சிறையில் வசிக்கவில்லை. கம்சன் தான் அந்த கொடிய சிறைச்சாலையில் சிறை வைத்திருக்கிறான். ஆனால் எதற்காக அப்பா? ஒருவேளை தேவி தேவகியும் மகாராஜா வசுதேவரும் சுதந்திரமாக இருந்தால் அவர்களுடைய குழந்தையை பாதுகாப்பார்கள் அல்லவா? அதாவது அப்பா, என்னை எப்படி நீங்கள் பார்த்துக் கொள்கிறீர்களோ அப்படி. ஆமாம் கண்ணா, அப்படியேதான். நாராயண நாராயண பிரபு, இது என்ன தங்கள் லீலை பிரபு? இன்று நந்தகுமாரர் தாமே தமது கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவரிஷி, கண்ணன் இப்பொழுது தனது கதையை மட்டுமே கேட்கவில்லை, மாறாக தனது வரலாற்றை பற்றி தானே தெரிந்து கொள்கிறார். ஓர் மனிதனுக்கு தன் வாழ்வின் ஆதாரத்தை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. ஏனெனில் வரலாற்றை அறியாமல் நாம் நம்முடைய எதிர்காலத்தை நிர்மாணித்துக் கொள்ள இயலாது. என்றால் இதனின் அர்த்தம் இதுதான் பிரபு. இங்கிருந்துதான் கண்ணனின் கிருஷ்ணனாக மாறும் பயணம் ஆரம்பமாக போகிறது. தாங்கள் கூறுவது சரியே தேவி. அப்பா, அம்மா தேவகியின் பிள்ளை யார்? அவன் எங்கே இருக்கிறான்? கண்ணா, அந்த பாலகன் எங்கிருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாதா? அம்மா தேவகிக்கும் தெரியாதா? இல்லை கண்ணா, அவர்களுக்கும் தெரியாதா? அப்படியென்றால் தேவகி அம்மாவும் அப்பா வாசுதேவரும் வருத்தத்தில் இருப்பார்கள் அல்லவா? மகாராஜா, அக்ரூரரே, மகாராஜா, இதை பெற்றுக்கொள்ளுங்கள் மகாராஜா. எனக்கு இந்த கடினமான வாழ்விலிருந்து முக்தி அளித்து விடுங்கள். அக்ரூரரே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? மகாராஜா, கோகுலத்து குழந்தைகளை பாதுகாக்கின்ற பொறுப்பை தாங்கள் எனக்கு அளித்தீர்கள். இன்று கம்சன் அதே குழந்தைகளை கொல்லும் திட்டத்தை என்னிடமே கேட்டிருக்கிறார். மகாராஜா, நான் அந்த பாவி கையால் இறக்க விரும்பவில்லை. ஆகையால் தாங்களே என்னை கொன்று விடுங்கள். இந்த கடினமான வாழ்விலிருந்து எனக்கு முக்தி அளித்து விடுங்கள். எழுந்திருங்கள் அக்ரூரரே, எழுந்திருங்கள். அமைதி கொள்ளுங்கள் அக்ரூரரே. எப்படி அமைதியாக இருக்க முடியும் மகாராஜா? என்னால் தங்களை இந்த கொடிய சிறையிலிருந்து மீட்க முடியவில்லையே. தங்கள் குழந்தைகளை காக்கவும் முடியாமல் போய்விட்டது. அக்ரூரரே, வெற்றி மற்றும் தோல்வி இறைவன் கையில் உள்ளது. நமது கையில் இருப்பதெல்லாம் துணிவுடனும் தர்மத்துடனும் நமது கடமையை செய்வது. கம்சன் உனக்கு கோகுலத்தில் உள்ள குழந்தைகளை கொல்வதற்கான பொறுப்பை ஒப்படைத்துள்ளான். ஆனால் உண்மை இதுதான், கம்சன் இந்த காரியத்தை நிறைவேற்ற ஏற்கனவே மாற்று ஏற்பாடுகளை செய்து வைத்திருப்பான். கம்சன் 2 தலை கொண்ட நாகம் போல அக்ரூரரே. அவன் தங்களிடம் எதிர்பார்ப்பது தங்களிடமிருந்து ஏதாவது தவறு ஏற்பட வேண்டும் என்று. நீங்கள் செய்யும் தவறுதான் கம்சனுக்கு எங்களது 8வது குழந்தையை அடைவதற்கான பாதையை அமைத்துக் கொடுக்கும். அக்ரூரரே,
யுத்தத்தை உயிரை கொடுத்து அல்ல, மாறாக உயிருடன் இருந்து வெற்றி கொள்வது. அதனால் தாமும் உயிருடன் இருந்துதான் ஆக வேண்டும். தங்கள் ஆணைப்படியே மகாராணி. நில்லுங்கள், நில்லுங்கள், நில்லுங்கள். இங்கிருந்து மதுராவின் எல்லை ஆரம்பமாகிறது. நமது வண்டிகளை இங்கே விட்டுவிட்டு நம் மேலே நடந்து சென்றாக வேண்டும். வாருங்கள். ஓ சக்கர! சங்கு சக்கரம் ஏந்திய விஷ்ணுவே, நீ உனது தந்திரத்தால் நீ என்னுடைய 8வது மருமகனை என்னிடம் இருந்து அவனுடைய தாய் தந்தையிடமிருந்து பிரித்து விட்டாய். ஆனால் இன்று உன்னுடைய தந்திரம் தோற்றுவிட்டது. என்னுடைய அன்பு வென்று விட்டது. என்னுடைய பிரியமான மருமகன் என்னுடைய மடியில் துள்ளி குதித்து விளையாட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இன்று அவன் துள்ளி குதித்து கோகுலத்து சிறுவர்களுடன் மதுராவிற்கு வந்து விட்டான். நீ தொடங்கி வைத்த ஆட்டத்தை விஷ்ணு நான் முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவ்வளவு பெரிய சிலையா? பூதகையை விட பெரியதாக இருக்கிறதே. இது யாருடைய சிலை அப்பா? இது பகவான் கம்சனின் சிலை கண்ணா. எனக்கு யாரோ அசுரனின் சிலை போல் தோன்றியது. கண்ணா, அமைதியாக இருப்பா. சொல் ஓம் கம்சாய நமக. சொல் ஓம் கம்சாய நமக. சொல் சொல் ஓம் கம்சாய நமக. சொல் 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 ஓம் கம்சாய நமக. முட்டாள்களே, இது பகவான் கம்சனின் நகரம். இங்கு உங்களை காப்பாற்ற கையில் சக்கரம் ஏந்திய உங்கள் பகவான் விஷ்ணு வரமாட்டார். சொல் கம்சாய நமக. சொல் 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 ஓம் கம்சாய நமக. சொல் வாருங்கள் செல்லலாம். எனக்கு தாகமாக இருக்கிறது. தண்ணீர் வேண்டும், எனக்கு தண்ணீர். தண்ணீர் வேண்டுமா? இதோ தண்ணீர், அருந்துங்கள். கூப்பிடுங்கள் விஷ்ணு பகவானை. அவரே வரட்டும். அவரே நேரில் வந்து உங்களுக்கு தண்ணீர் தரட்டும், தமது பக்தர்களுக்கு. அப்பா, இந்த வீரர்கள் அனைவரையும் ஏன் கஷ்டப்படுத்துகிறார்கள்? கண்ணா, அங்கு பார்க்காதே. அவர்கள் மோசமானவர்கள். நாம் புறப்படலாம். அப்பா, நாம் இந்த அநியாயத்தை கண்டுகொள்ளாமல் போனால் இதற்கு முடிவு எப்படி ஏற்படும்?
வரவேண்டும் கோகுலவாசிகளே.